இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தினமும் செய்ய வேண்டிய 20 தெய்வீக காரியங்கள். 20 godly things Christian should do daily. தினசரி நம்ம எத்தனையோ விதமான காரியங்களை செய்கிறோம் இல்லைங்களா? அதில் எவ்வளவு தெய்வீகமான காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்க போகின்றது இல்லைங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற நேரமே ரொம்ப ரொம்ப கம்மி. இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற நேரம் சீக்கிரமா இருக்குதுங்க. அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகின்றார். அதனால இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம செய்யணுங்க. இந்த 20 காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப வாஞ்சியா அதை செய்கிறோமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதில் முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளில் படிக்கிறதுங்க. நம்ம மெடிடேட் பண்ணுவோம் தினசரி. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஜெபம் செய்யும் போது நம்ம தேவன்கிட்ட பேசுகிறோம். பைபிள் மூலயமா தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறாருங்க. நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசித்தோம்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட அதிகமாக பேசணுன்ட்டு நம்ம விரும்புவோம். அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யணுன்ட்டு நம்ம விரும்புவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவன் வேதவசனத்தின் மூலியமா தான் நம்மக்கிட்ட பேசுகிறாருங்க இல்லைங்களா? அதை நம்ம தவிர்க்கிற மாதிரி இல்லைங்க. தினசரி வாழ்க்கையில இதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி வைக்கணுங்க. டைம் இல்லைன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு. பைபிளை நான் ஃபுல்லா ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சுட்டேன். இன்னும் புதுசா என்ன அதுல இருக்க போகுது அப்படி இல்லைங்க. தேவன் நமக்கு புதுசா நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இதன் ஒரு வழியா தான் தேவன் இப்போ நம்ம கிட்ட பேசுறாரு. அதனால இதை நம்ம புறக்கணிக்கிற மாதிரி கிடையாது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா வேத வாக்கியங்களை படிக்கணுங்க. அவரோட அன்பு எவ்வளவு பெருசு, நமக்காக அவர் செய்த தியாகம் எவ்வளவு பெருசு இல்லைங்களா? ஒருத்தரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்கள பத்தி நம்ம படிக்கும் போது தான் தெரியுங்க. ஒண்ணு நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும் இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா பைபிளை தவிர நம்மளுக்கு வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. தேவனோட அன்பு எவ்வளவு பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பைபிளை தவிர நம்மளுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாதுங்க. இதன் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாதுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17ல பைபிள் எதற்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா? அது மனுஷனால எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. தேவனோட ஆவியினால எழுதப்பட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு வார்த்தையும். தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும், பாத்தீங்களா? நம்ம மெச்சூர்ட் ஆகணும். தேறின ஒரு மனிதன் ஆகணும்னாக்கா வேத வாக்கியங்கள் மிக மிக அவசியம். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, பாத்தீங்களா? நற்கிரியை செய்யணும்னா வேத வாக்கியங்கள் அவசியம். வசனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் புரோஜனமா இருக்கிறது. பாத்தீங்களா? இவ்வளவுத்துக்கும் அது புரோஜனமா இருக்குதுங்க. நீதியின் வழியில நடக்கணும்னா வசனம் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம சீர்திருத்தணும்னா வசனம் நமக்கு தேவை. கணிந்து கொள்ளணும்னா வசனம் நமக்கு தேவை. இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு வழியே இல்லைங்க. ஹோப்பே இல்லை லைஃப்ல. இது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப் ஃபுல்லா ஹோப்லெஸ் தான். இதை மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம எத்தனை வருஷம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோன்ட்டு முக்கியம் இல்லைங்க. வேத வசனத்தின் பிரகாரம் நம்ம எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறோன்னு தான் ரொம்ப முக்கியம். வசனத்தை நம்ம லைஃப்ல எவ்வளவு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? எவ்ரிதிங் இஸ் ஃபார் அவர் லேர்னிங். பொறுமையா இருக்கிறது எப்படி? பைபிளை படிச்சாதான் நமக்கு தெரியுங்க. பாவத்தை எப்படி விடணும்? பைபிளை படிச்சாதான் நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் தேவன் பைபிள்ல வச்சிருக்கிறாரு. எல்லா கேள்விகளுக்கும் விடைகள் வேதத்துல உண்டு. சரிங்களா? சில பேர் எங்க போறாங்கனாக்கா கவுன்சிலிங் போறாங்க. என் லைஃப்ல இந்த ப்ராப்ளம், அதுக்கு நீங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும். நிறைய பேர் மெடிடேஷன் பண்றாங்க, பிராணாயம் பண்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான காரியங்களை பண்றாருங்க. ஆனா நமக்கு பைபிள் மட்டும் போதும். சரிங்களா? பைபிள் மூலியமா நமக்கு வருகின்ற ஆலோசனையே போதுங்க. இந்த ஜீவனுக்கு மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்குதுங்க. நம்ம எப்படி வேத வசனத்துக்கு வாஞ்சியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாலுக்கு வாஞ்சியா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாஞ்சிக்கணும் வேத வசனத்தை. அந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணணும். அதுதான் 1 பேதுரு 2:2ல சொல்றாருங்க. We have to love the word of God. ஒரு சிறு குழந்தை எப்படி அடம் பிடிக்குது பாலுக்கு, அந்த மாதிரி வசனத்தின் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும்.
ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னன்னாக்கா ஜெபம். ஜெபம் இல்லாம ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஒரு நாள் எண்ட் ஆகக்கூடாது. எந்திரிச்ச உடனே தேவனுக்கு நன்றியை செலுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் நம்மள எழுப்பியிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல 1000 காரணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதுங்க. இந்த ஒரு நாளை வந்து நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு நன்றி சொல்லாம திருப்பி சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா? எத்தனையோ கிருபைகள் நம்ம மேல தேவன் காமிச்சிருக்கிறாருங்க. நம்ம சுவாசிக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், சாப்பாடு இருக்கு, சரிங்களா? எல்லாமே தேவன் தான் கொடுத்துருக்கிறார். அதற்கு நம்ம நன்றியை செலுத்தணுங்க. சரிங்களா? நம்ம கிராட்டிடியூடை இதன் வழியா தான் காட்ட முடியும். லூக்கா 5:16 அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஜெபம் பண்ணாம ஒரு நாளை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணதில்ல, முடிச்சதில்ல. தேவன் கிட்ட பேசாம அவர் இருந்ததில்ல. ஜெபம் பண்ணாம எந்த ஒரு மிராக்கலும் அவர் பண்ணல. ஜெபம் பண்ணாம எந்த ஒரு பெரிய காரியமும் அவர் பண்ணல. தேவன் கிட்ட எப்போதுமே பேசிட்டே இருந்தாருங்க. ஜெப சிந்தையிலே இருந்தார். இப்படிதான் வந்து நம்மளும் இருக்கணும். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பாத்தீங்களா? சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில வந்து ஜெபம் பண்ணணும். சரிங்களா? ஆவியில ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு தேவையான எல்லா பலனும் தேவன் நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு தராருங்க. நமக்காக மட்டும் ஜெபிக்கிறது அல்ல, நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் பேர் சொல்லி நான் வந்து ஜெபிக்கலாங்க. நமக்கு மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, பணம் நம்மக்கிட்ட இல்லாம இருக்கலாம், சரிங்களா? பொருள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஜெபம் நம்ம பண்ணலாங்க. இது என்னால பண்ண முடியாதுன்ட்டு யாரும் சொல்ல முடியாது, சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி ஜெப உதவியா இருக்கலாங்க. ஒருத்தரோட லைஃப்பை வந்து அது சேஞ்ச் பண்ணலாம் இல்லைங்களா? மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிலிப்பியர் 1:3-8 நம்ம வாசிக்கும் போது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சபையாருக்காக வேண்டிக்கிறாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலா இருக்குது பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்து முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய பிரதர் சிஸ்டர் நினைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துறோமா? எவ்வளோ அருமையான சகோதர சகோதரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? நம்ம வந்து நன்றியை செலுத்தணுங்க. அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நன்றியை செலுத்தணும். அருமையான ஜெபம். 9-11 அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, பாத்தீங்களா? நீதியின் கனிகளால் நம்ம வந்து நிறைந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அன்பும் அறிவும் வந்து வளரணும், அதிகமா பெருகணும்ட்டு ஜெபிக்கிறாருங்க. நம்மளும் வந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் அன்புல பெருகணும், அறிவுல பெருகணும், கனியினால நிறைந்திருக்கணும்ட்டு நம்ம ஜெபிக்கணுங்க. சரிங்களா? நம்மள தேவன் அழைத்திருக்கிறதே இதற்காக தான். நம்ம வந்து கனிகளை தரணும், அன்புல வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும், இதை எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து ஃபுல்லா இருக்கணும். அதற்காக வந்து நம்ம ஜெபிக்கணும். பாத்தீங்களா? ஒரு நாள் வந்து ப்ரேயர் இல்லாம நம்ம என்ன பண்ணவே கூடாதுங்க. இதுதான் முக்கியமான வெப்பன் நம்ம கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறது. மூணாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, மற்றவங்களை வந்து நேசிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நேசிச்சாரோ அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணோங்க. பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவர் பேரில் ஒருவர் தங்களின் மேன்மையானவர்களாக எண்ண கடுவீர்கள். பாத்தீங்களா? மற்றவங்கள வந்து நமக்குன்னா பெரியவங்கன்ட்டு நம்ம எண்ணணுமா? இந்த எண்ணம் எப்போ வரும்? நம்ம வந்து மற்றவங்களை அதிகமாக லவ் பண்ணும்போது மட்டும்தாங்க வரும். எந்த நிலையில நம்ம இருந்தா கூட மற்றவங்களை வந்து கீழா பார்க்கக்கூடாது. எனக்கு சத்தியம் நல்லா தெரியும், தேவன் எனக்கு எல்லா டேலண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு, அவரு என்ன எனக்கு ஈக்குவலா அப்படின்றலாம் யாரையும் நினைக்கவே கூடாது. சபையில இருக்கிற எல்லாருமே தேவனால அழைக்கப்பட்டவர்கள், எல்லோரும் வந்து தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், எல்லோருமே வந்து விசேஷித்தவர்கள், எல்லோரும் வந்து ஒரு ஒரு அங்கம், பாடியில இருக்கிற ஒரு ஒரு ஆர்கன்ஸ் மாதிரி. இதுல வந்து நான் பெரியவன் இவர் சிறியவர் அப்படின்ட்டு யாருமே இல்லைங்க. சரிங்களா? அந்த ஒரு பேதபாவம் சபையில இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஒரே மாதிரி எல்லாரையும் அன்பு கூறணும். எப்போதுமே நான் பெரியவன் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதுதான் தூய்மையான அன்பு. ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் பேரில் ஒருவர் பட்சமாயிருங்கள்,
கனம் பண்ணுகிறீர்களே, ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? எதுல முந்திக் கொள்ளணும்? ஆனர் பண்றதுல, மத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுல, மத்தவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுல வந்து நம்ம முந்திக் கொள்ளணும். சரிங்களா? மத்தவங்களுக்கு மேல போட்டி பொறாமைப்படுத்துறதுல நம்ம வந்து முந்திக் கொள்ளக்கூடாது. மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுல வந்து முந்திக் கொள்ளக்கூடாது. எதுல முந்திக் கொள்ள வேண்டும்? அன்பு செலுத்துறதுல முந்திக் கொள்ள வேண்டும். ஆனர் பண்றதுல வந்து முந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து மெய்யான அன்புங்க, சபையில இருக்க வேண்டியது. சரிங்களா? எல்லாரையும் ஒருத்தர் போல வந்து நம்ம நேசிக்கணும். அதுல பார்ஷியாலிட்டியே இருக்கக்கூடாது. எப்படி தேவன் இம்பார்ஷியலா எல்லாரையும் லவ் பண்றாரோ நம்ம நேசிக்க வேணுங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். பாத்தீங்க, நீங்க வந்து நான் எப்படி உங்களை லவ் பண்றேனோ அந்த மாதிரி நீங்க எல்லாரையும் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுக்கு மேலான அன்பு எதுவுமே கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம பார்க்கலாங்க. யாரையுமே வந்து அவர் கீழா பார்க்கலங்க. எல்லாரையும் வந்து ஈக்குவலா வந்து லவ் பண்ணார். அதற்காக உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுத்தார். இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் அவர் நேசிச்சாரு. இவங்க வந்து பாவி, இவங்களுக்காக நான் மறிக்கணுமா? அவருடைய ஞானத்தை நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாங்க. எவ்வளோ பெரிய ஞானம் அவருக்கு இருந்தது இல்லைங்களா? எப்பவுமே வந்து அவங்க கூட இருக்கிறவங்கள கீழா அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவரு அவ்வளோ பெரிய ஞானி. அவரு அன்புல எல்லாத்துலேயும் வந்து அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. ஆனால் நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த ஒரு பான்மையில் அவர் யார்கிட்டயும் பழகலை இல்லைங்களா? மனத்தாழ்மையோட என்ன பண்ணுறாரு? காலை வந்து கழுவுறாருங்க. அவங்களோட காலை கழுவுறாரு. அவங்களுக்காக வந்து அவமானப்படுறாருங்க. நமக்காக இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறாரு. அவரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. எல்லாமே தாங்கிக்கிறாரு. காரணம், நம்ம எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி அவர் நேசிச்சாருங்க. இவர் பெரியவங்க, இவங்க சிறியவங்க அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லைங்க. 4வது விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம வந்து கருணை காட்டணும். கைண்டா மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் இல்லைங்களா? ரூடா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஈஸியா வந்து ஷார்ட் டெம்பரா இருக்கக்கூடாதுங்க. சில பேருக்கு டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகிட்டு கோவம் வந்துடும். ஆனா நம்ம என்னதான் வந்து மற்றவங்கள நம்மளை இரிட்டேட் பண்ணாலும், நம்ம மனசு கஷ்டாகிற மாதிரி நடந்துக்கலாம் கூட, நம்ம என்ன பண்ணணுங்க? கைண்டா வந்து மற்றவங்க நடந்துக்கணுங்க. தேவன் இதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு இல்லைங்களா? தேவன் என்னைக்குன்னா அவரோட கோபத்தை நம்ம கிட்ட காட்டுறாரா? இல்லைங்க. நம்ம வந்து அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறோம். ஆனாலும் நம்ம மேல ரொம்ப ரொம்ப இரக்கத்தை தான் தேவன் காட்டுறாரு. கைண்டா இருக்கிறாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கைண்டா மற்றவங்க கிட்ட நடந்துக்கணுங்க. தேவன் கிட்ட நம்ம இவ்வளோ கைண்ட்னஸை வந்து பெற்றுக்கொள்றோம். அதுல ஒரு 1% மற்றவங்கள்ட்ட நம்ம காட்டணும் இல்லைங்களா? கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், பாத்தீங்களா? உருக்கமான இரக்கம்ன்றாருங்க. பவல்ஸ் ஆஃப் மர்சிஸ், கைண்ட்னஸ், ஹம்பிள்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அருமையான வார்த்தை. தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதுதான் வந்து ட்ரெஸ்ஸா நீங்க போடுங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது இதை நம்ம பார்க்கலாம். யாராவது அவர் முன்னாடி கஷ்டப்பட்டா அவர் பார்த்துட்டு சும்மா போறவரே இல்லைங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தான் போறாரு. அதே மாதிரி நம்ம முன்னாடி யாராவது கஷ்டப்படும் போது பார்த்துட்டு அப்படியே கடந்து போக கூடாதுங்க. நம்மளோட சகோதர சகோதரி யாரோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, பார்த்துட்டு கடந்து போக கூடாது. நம்ம கைண்டா அவங்க கிட்ட நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். எபேசியர் 4:32 ஒருவர் பேரில் ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா? நீங்க மன உருக்கமா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க? கிறிஸ்து மன்னித்தது போல தேவன் வந்து மன்னிக்கிறாரு நம்மளோட பாவத்தை. அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு மன்னிங்க. இதன் மன்னிக்கிறது மூலயமா தான் நம்ம அந்த கைண்ட்னஸை வந்து காட்ட முடியும். ஏன்னாக்கா அவரு அவ்வளோ பெரிய தப்பு நமக்கு விரோதமா பண்ணியிருப்பாருங்க. நீங்க தயவாய் அவரை மன்னிக்கும் பொழுது தேவனுடைய அந்த கைண்ட்னஸை வந்து மற்றவங்ககிட்ட நம்ம காட்டுறோங்க இல்லைங்களா? நானும் பாவி தான், தேவன் என்னை வந்து மன்னிக்கிறாரு, நான் அந்த மாதிரி வந்து ரூடா யார்கிட்டயும் நடந்துக்க மாட்டேன்ட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். நீதிமொழிகள் 11:17 தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கின்றான், கொடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். பாத்தீங்களா? தயவுள்ள மனுஷன் என்ன பண்றாரு? நன்மையை செய்து கொள்றாரு. சரிங்களா? தயவுள்ள மனுஷன் தான் மற்றவங்க கிட்ட தயவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் ரொம்ப ஷார்ட் டெம்பரா ரூடா எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்றாருனாக்கா அவருக்கு வந்து கைண்ட்னஸ் காட்டணும்ட்டு யாருக்குமே தோணாதுங்க. நம்ம மற்றவங்கள்ட்ட கைண்ட்னஸ் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கைண்டா நடந்துக்கணும். 5வது விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, பொறுமையா இருக்கணுங்க. ஒரு விவசாயி
எப்படி மழைக்காக காத்துட்டு இருக்கிறாரோ பொறுமையா, அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கணுங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், மற்றவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணலாம், கூட இருக்கிறவங்களே நமக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் நம்ம அவங்க கிட்ட என்ன காட்டணுங்க? பொறுமை தான் காட்டணும். கோபத்தை காட்டக்கூடாதுங்க, பொறுமையா இருக்கணும். பொறுமையுள்ள மனுஷன் தான் பாக்கியவான்ங்க எப்போதுமே. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். பாத்தீங்களா? யார் புத்திமான்? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரிட்டாலியேட் பண்ணு. யாராவது உனக்கு கோமா நடந்துச்சுனாக்கா நீயும் அவங்க கிட்ட கோமா நடந்துக்கோ. அவங்க ஏதாவது பண்ணா நீ இமீடியட்டா அவங்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணி, இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வேதத்துல இருக்கிற அறிவு என்னங்க? சாந்தம் உள்ளவன் தான் மகா புத்திமான். மகா புத்திமான் என்றாருங்க, கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா முர்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவா நம்ம பார்க்கலாங்க. அவர் எல்லார்கிட்டயும் கோவமா நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுவோமா? பேசவே மாட்டோம். சிலுவையில கூட ஒருத்தருக்காக ஜெபம் பண்றாரு பாருங்க, அதனால தான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசுறோம். அவர் பொறுமைசாலியா இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோங்க, இல்லைங்களா? இந்த மாதிரி மனுஷன் தான் புத்தி உள்ள மனுஷன் அப்படின்றாருங்க, மகா புத்திமான் அப்படின்றார். நீதிமொழிகள் 15:18, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். பாத்தீங்களா? கோபம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, சண்டை என்ன ஆகுது? இன்னும் தாசி ஆகுது. ஆனா அமைதி உள்ளவன் பொறுமைசாலி என்ன பண்றாரு? சண்டை நடக்கிற இடத்துல கூட சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றார். நம்ம சமாதானத்தை உண்டு பண்றவங்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது ராஜாவை பார்க்கலாங்க. சவுல் எவ்வளவோ அவரை கொலை பண்ண ட்ரை பண்றாரு, சரிங்களா? ஆனாலும் அவர் மேல கையே வைக்கல. அவர் கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்தாருங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தாவீது ராஜாவை பத்தி நம்ம பேசுறோம். எப்படி தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கையை வைக்கிறதுன்றாருங்க. இதுதான் அவருக்கு இருந்த அந்த புத்தி. அந்த புத்தியை வெளிப்படுத்தினார் பாருங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல அவரை கொண்டுட்டு இருக்கலாம். சான்ஸ் கிடைச்சு கூட ஒண்ணுமே பண்ணலங்க. நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த பாடி பில்டிங் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய பேர் அவங்கள லைக் பண்ணுவாங்க. ஏன் அதை பண்றாங்கன்னா, நிறைய பேர் அவங்கள எல்லாரும் பார்க்கணும், அட்டென்ஷன் சீக் பண்றாங்க, இல்லைங்களா? ஆனா இதை எல்லாத்தையும் பார்க்கிலும் எது ரொம்ப முக்கியம்னாக்கா, நீடிய சாந்தமா இருக்கிற மனுஷன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம கிட்ட பேஷன்ஸ் இருக்குதான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாந்த குணம் இருக்குதான்றது தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதுதான் தேவன் பார்க்குறார். ஓகே, இந்த குவாலிட்டி தான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகின்றார். 1 கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது. பாத்தீங்களா? மெய்யான அன்பு இருக்கிற இடத்துல நீடிய சாந்தம், சாதாரண பேஷன்ஸ் இல்லைங்க, நீடிய சாந்தம், லாங் சஃபரிங் அப்படின்னு. லாங் சஃபரிங்னா என்னங்க? எவ்வளோ நமக்கு ஒருத்தர் இரிட்டேட் பண்ணாலும், கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கினாலும் நம்ம அதெல்லாம் தாங்கிட்டு போறதுங்க. அதுதான் நீடிய சாந்தம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்க, சர்வ் பண்ணும். நமக்கு தேவன் ஏராளமான டேலண்ட் கொடுத்துருப்பாரு. எதற்காக கொடுத்தாரு? மற்றவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம இந்த லைஃப்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல. நமக்கு தேவன் நிறைய பணம் கொடுத்துருக்கலாம். எதற்கு? இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஊழியத்தை தாங்கணும். பேசுகிற டேலண்ட் கொடுத்துருப்பாரு. எதற்காக? தேவனோட வசனத்தை சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக. பாடுற டேலண்ட் கொடுத்துருப்பாரு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி ஏராளமான டேலண்ட் தேவன் கொடுத்துருப்பாருங்க, மற்றவங்களுக்காக தான். நம்ம உணரணுங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடியின் கணிகை ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கின்றார். பாத்தீங்களா? தான தர்மம் பண்ண மறக்காம இருங்க. ஏன்னா இதன் மேலதான் தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யணும், இல்லைங்களா? தேவன் எதுல பிரியப்படுறாரு? இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். ஆதிசபையில் இருந்துச்சு பாத்தீங்களா? இது உண்டுன்ற அந்த பேதபாவமே அவங்ககிட்ட இல்லாத இருந்துச்சுங்க. எல்லாம் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? காமனா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் ஒண்ணுன்ற அந்த மனசு அவங்க கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ லவ் அவங்க கிட்ட இருந்து. இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாத்தீங்களா? எனிமீஸை கூட லவ் பண்ணுங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு நன்மை பண்ணுங்க அப்படின்றாரு. நன்மை செய்யுங்கள்.
கைமாறுதல் கருதாமல் கடன் கொடுங்கள். பார்த்தீங்களா? கைமாறு கருதாமல் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கணும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளையாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார்களே. பார்த்தீங்களா? தேவன் மழையை கொடுக்கிறார். வெறும் நீதிமான் மேல் மட்டும் மழையை பெய்ய பண்ணுகிறாரா? இல்லை. எல்லார் மேலேயும் வந்து மழையை வர்ஷிக்க பண்றாருங்க. பார்ஷாலிட்டி இல்லாம தான் தேவன் எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. இதே மாதிரி தான் நம்ம இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் தேவனுக்கு நம்ம என்னவா இருப்போம்? பிள்ளைகளா இருப்போம். 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பாத்தீங்களா? தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஈவை கொடுத்திருக்கிறாரு, gift. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். மற்றவங்க கூட ஷேர் பண்ணோம், மினிஸ்டர் பண்ணோம் மற்றவங்களுக்கு. அதனால வந்து மற்றவங்கள சர்வ் பண்ணோம். அதற்காக தான் அந்த gift நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சும்மா இல்லைங்க. இல்லைங்களா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தாரு, ரோமன் சிட்டிசனா இருந்தாரு, அவருக்கு நிறைய பவர் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாரு? தேவன் கொடுத்த வரத்தை எல்லாருக்காகவும் பிரயோஜனப்படுத்துறாருங்க. டென்ட் வேலை பண்ணி அதன் மூலயமா வர அந்த சம்பாத்தியத்தை வைத்து ஊழியத்தை பண்றாரு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது கேரக்டரு? இப்படி இருக்கணுங்க. நம்ம 7வது நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணுங்க. அதுக்கு தகுதி உள்ளவங்கன்னா நம்ம நடந்துக்கணுங்க. நம்மளோட சகோதர சகோதரி மத்தியில யாருக்குமே வந்து சத்தியம் தெரியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. தெரிஞ்சு இருக்குது. ஆனா அதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? இவ்வளோ வருஷம் ஆயிருக்குது சத்தியத்துக்கு வந்து. நான் பாவத்தை விட்டுருக்கிறேனா? இன்னுமே ரகசிய பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? நான் வந்து இன்னுமே மற்ற சகோதர சகோதரியை பார்த்து பொறாமைப்படுறேனா? அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறேனா? அவங்க மேலே வந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கிறேனா? அவங்க எதிர்க்க பார்த்தா கூட பேசாத போயிடுறேனா? இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் எவ்வளோ என்கிட்ட இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாக்கா சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்ட்டு அர்த்தங்க. கொலோசியர் 3:17 வார்த்தையின் 4வது கிரியின் 4வது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட கோவம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அதனால தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம மற்றவங்க மேல கோவப்பட முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மற்றவங்க மேல நம்ம பொறாமப்பட முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மற்றவங்க கிட்ட போயிட்டு பொய் பேச முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மற்றவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ண முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க. பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றவங்கள மன்னிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மற்றவங்களுக்கு நம்ம ஊழியம் பண்ணலாம். இதுதான் செய்ய முடியும். இதனால தான் தேவனோட நாமத்துக்கு மகிமை வரும். இது யோசிச்சு பார்க்கணும். 1 பேதுரு 2:12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று உங்களுக்கு புத்தி சொல்கின்றேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற புறஜாதிகள் நம்மளை கேவலமா பேசலாம். நான் இவர் மட்டும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பிஹேவ் பண்றாரு, நான் அவ்வளோ பரிசுத்தவான்களா, பைபிள் எடுத்துட்டா நீங்க வந்து அவ்வளோ நல்லவங்களா, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேவலமா பேசலாங்க இன்னைக்கு. ஆனா நாளைக்கு சந்திப்பின் நாளிலே தேவனை பத்தி என்ன சொல்லுவாங்க? ரியல் கிறிஸ்டினா இவங்க வந்து இருந்தாங்க. அந்த ஏரியால வந்து எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனா இவங்க மட்டும் கரெக்டா டாக்ஸ் கட்டுவாங்க. யாரையும் வந்து ஏமாத்த மாட்டாங்க. யாரை பத்தி தவறா பேச மாட்டாங்க. ரோட்ல நின்னுட்டு என்னைக்குமே இவங்க வந்து ஜோரா சண்டை போட்டது கிடையாது. கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது. ரொம்ப ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலயும் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இப்படி சொன்னா எப்படி இருக்குங்க? இன்னைக்கு எல்லாருமே கேவலமா பேசலாம். ஆனா ஒரு நாள் அவங்களும் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல வந்து கண்டிப்பா வந்து சந்திப்பின் நாளையில அவங்க இந்த மாதிரி சாட்சி கொடுக்கணுங்க. இதுதான் வந்து தேவனுக்கு மகிமை உண்டு. தானியேல் 6:4 நம்ம ஒரு விஷயத்த பார்க்கிறோம். தானியேலை வந்து அங்க இருக்கிற தேசாதிபதிகள் இவர் மேல எப்படியாவது ஒரு குறை சொல்லணும். நம்ம குறை சொல்லி ராஜாக்கும் இவருக்கும் விரோதம் வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனா தானியேல் மேல ஒரு குறை கூட இல்லைங்களாம். 4வது வசனம் அப்படிதான் இருக்குது. அவர் மேல குற்றம் சாட்டும்படி அவர் மேல வந்து ஒரு விஷயம் கூட இல்லை. இப்படி இருக்கணுங்க நம்ம லைஃப். ஒரு விஷயம் கூட இருக்க குற்றம் சாட்டும்படி. தீத்து 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. பாத்தீங்களா? எதற்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும், மாதிரியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நற்கிரியைகளை செய்வதற்கு.
குட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மாதிரியாக இருக்கணுங்க. மாறாக தவறான காரியங்களுக்கு நம்ம மாதிரியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு சகோதரனை நினச்சி பார்க்குறோம், இல்லை ஒரு சகோதரியை நினைக்கிறோம். அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் என்ன வருது? அதுதான் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஹைலைட்டான குவாலிட்டிங்க. முக்கியமான குவாலிட்டியே அதுதான். இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க. நம்மளை பற்றி ஒருத்தர் நினைக்கும் போது அவங்களுக்கு நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வருது? இந்த சகோதரனா ரொம்ப கோவக்காரு, இந்த சகோதரியா எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி தவறாக பேசுவாங்க. அப்படி வரக்கூடாதுங்க. எப்படி வரணும்னாக்கா, இந்த சகோதரனா தேவனுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாரு, ஒழுக்கமாக இருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறாரு, சொல்கிற வார்த்தையில் வந்து உண்மை இருக்குது, இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த சகோதரியா ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, யாரை பற்றியும் தவறாக பின்னாடி பேச மாட்டாங்க, தேவனுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப பக்தி வைராக்கமாக இருக்கிறாங்க. இப்படி வரணுங்க, இல்லைங்களா? எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெக்கப்படத்தக்கதாக, பார்த்தீங்களா? மற்றவங்க வந்து வெக்கப்படணும் நம்மளை பற்றி தவறாக பேசுறதுக்கு. ஒரு விஷயம் கூட இருக்கக்கூடாதுன்றாரு, ஒரு பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. கலங்க இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணுங்க. 8வது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல் சாட்சியை வந்து பேணணுங்க. நம்ம வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், நற்சாட்சியாக வாழணும். பிலிப்பியர் 1:27 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமையினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? நான் உங்ககிட்ட வந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, நீங்க வந்து சுவிசேஷத்துக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளணும் அப்படின்றாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச்சில் ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃபாக இருக்கக்கூடாதுங்க. மாயமாலம் உள்ள ஒரு லைஃபாக இருக்கக்கூடாது. 2 விதமான வாழ்க்கை, போலி வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது, இல்லைங்களா? எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர் 8:21 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமான காரியங்களை மாத்திரம்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு. சில பேர் எப்படின்னாக்கா, சத்தியம் வேற பிரதர், பிஸ்னஸ் வேற, அது வேற இது வேற, அப்படியெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்க. சத்தியம் ஏன் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எங்கெங்க எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஆனால் எல்லா இடத்துலையும் உண்மையாக தான் இருக்க சொல்கிறார். எங்கேயுமே வந்து பொய் பேசணும், உனக்கு ஒரு பெனிஃபிட் வந்தால் நீ அங்கே பொய் பேசலாம், நீ யாரை வேணால் ஏமாற்றலாம், உலகத்தார் மாரியே நீ இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கல, இல்லைங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு மகிமை தர விதத்துல தான் நம்ம நடந்துக்கணுங்க. 1 தீமோத்தி 3:7 அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? சபைக்கு ஒரு மூப்பரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அவர் வந்து எந்த ஒரு பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு எச்சரிக்கையான ஒரு மனிதனா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவராக இருக்கணும். தீமோத்தி அப்படித்தான் இருந்தாரு. அதனால தான் எபேசு சபைக்கு அவரை வந்து மூப்பராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் மேலே நல்ல ரிப்போர்ட் தான் இருக்குதுங்க, நல் சாட்சி தான் பெற்றவராக இருக்கிறாரு, எந்த ஒரு அவர் மேலே இல்லைங்க. 9வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்றத கவனமாக நம்ம வந்து பேசணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனை போல பேசணும், இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார்? அனாவசியமான வார்த்தைகள் அவர் வாயிலேருந்து வந்துச்சா? ஒன்று கூட வரல. ஒன்று நம்ம சொல்ல முடியாதுங்க அனாவசியமாக அவர் பேசினாருன்ட்டு. அப்படி இல்லை அவரோட லைஃபு. நம்ம வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாதுங்க. ஒரே வாயில் வந்து ப்ரேயர் பண்ணுறது, அதே வாயில் வந்து அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது இருக்கக்கூடாது. தேவனோட துதி வரதா, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான வார்த்தைகள் தான் நம்ம வாயிலேருந்து வரணும். யாத்ராகமம் 20:14 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் மற்றவங்களுக்கு விரோதமாக பொய் பேசுறது. பொய்ன்றது தேவன் அருவருக்கின்ற ஒரு விஷயம். நீதிமொழிகள் 6:16-19 நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை வந்து லிஸ்ட் பண்ணுறாருங்க, 6 விஷயங்கள். ஓகேங்களா? டோட்டலாக 7 அருவருப்பான காரியங்களை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பொய்னாவும் இருக்குதுங்க. தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அபத்தம் பேசும் அந்த வாய், இல்லைங்களா? நம்மளுக்கு பெனிஃபிட் வரணுன்றதுக்காக பொய் பேசுறது. சில பேர் எப்படி தெரியுங்களா, அவன் ஒரு மனுஷன் நோவக்கூடாதுன்றதுக்காக நான் பொய் பேசினேன் அப்படின்ட்டு. எப்படி பேசினாலும் பொய் பொய் தான், இல்லைங்களா? பொய் பேசக்கூடாது, கெட்ட
வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. மத்தவங்களுக்கு பிரயோஜனமான, ஊக்கமான வார்த்தைகள் பேசணுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பேசினாருங்க? அவர்கிட்ட யாராவது பேசினாக்கா, அவங்க லைஃப் என்ன ஆகுதுங்க? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பேசணும். 10வது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணணுங்க? மேம்படுத்தணுங்க மத்தவங்கள. எடிஃபை பண்ணணும். இப்ப நம்ம மட்டும் சத்தியத்துல நல்லா வளர்ந்தா போதாதுங்க. நமக்கு தேவன் கொடுத்த நாலேஜை மத்தவங்க சொல்லணுங்க. மத்தவங்கள்ட்ட அதிகமா டேலண்ட் இருக்கலாம். அந்த டேலண்ட்டை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அப்போ எல்லாரும் வந்து வளருவாங்க. ஒருத்தர்கிட்ட பாடுற டேலண்ட் இருக்கலாம், பேச்சு திறமை இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஊக்கப்படுத்துற டேலண்ட் இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுங்க? நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து அப்படியே வளருவோம். யூஸ்வலாக நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகள் தான் நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. நம்மளுக்கே சில சமயத்தில் தெரியாது இல்லைங்களா? நம்ம வந்து சொல்லணுங்க, உங்ககிட்ட நல்லா பாடுற டேலண்ட் இருக்குது பிரதர், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களா தேவனுக்கு மகிமை வரும். உங்ககிட்ட பேச்சு டேலண்ட் இருக்குது பிரதர், அது தேவனோட மகிமைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்தலாங்க. கலாத்தியர் 5:16 வசனத்தில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பார்த்தீங்களா? அன்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்பு செய்யறது மூலியமா தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறோம். 1 தெசலோனிக்கர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பார்த்தீங்களா? நம்ம செய்ய வேண்டியது என்னங்க? எடிஃபை பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் பேசிட்டு போகும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த பக்தினா அவங்க பக்தி ஆகணுன்றாருங்க, எடிஃபை ஆகணும். நம்ம வந்து ஒருத்தருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றோம் இல்லைங்களா? அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவார். நம்ம ஒருத்தரை என்கரேஜ் பண்றோம், அவர் இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணுவார். இது அப்படியே வந்து என்ன ஆகணுங்க? எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். இதுதான் வந்து தேவன் பண்ண சொல்றாரு. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பார்த்தீங்களா? பக்தி விருத்தி உண்டாகும்படி வார்த்தைகள் இருக்குதா? அதுதான் பேசணுன்றாருங்க. அனாவசியமான உலக காரியங்களை பேசுறதுக்கு நம்ம வந்து கூடுறது இல்லை. அதை பேசுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம சகோதர சகோதரியா ஒன்றாக கூடும் பொழுது பக்தி விருத்திக்கு உண்டான காரியங்களை மட்டும் நம்ம பேசணும். 11வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கணுங்க. நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்ட்டு யோசிச்சு பார்க்கணும். நம்ம இவ்வளோ வருஷம் ஆயிருக்குது இல்லைங்களா? அடிக்கடி நம்ம பண்ண வேண்டியது உட்காந்து யோசிக்கணுங்க. எந்த நிலையில இருக்கிறோம்? என்கிட்ட மறைமுகமான பாவங்கள் இருக்குதா? சத்தியத்தில் எந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கிறேன்? பைபிள் வந்து நான் சத்தியத்துக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு வந்து 1/2 hour படிச்சுட்டு இருந்தேன். இப்போது எவ்வளோ நேரம் படிக்கிறேன்? 5 நிமிஷம் கூட படிக்கிறது இல்லையா? அப்போது நான் வந்து சத்தியத்தின் வழியில் உறுதியாக இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஜெபம் டெய்லி பண்ணிட்டு இருந்தேன் 3 டைமு. இப்போ 1 டைம் கூட நான் வந்து பண்ணுறதில்ல. இதெல்லாம் யோசித்து பார்க்கணுங்க. இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக படிச்சுட்டு இருந்தோம் பைபிள். இப்போ ஜாஸ்தி படிக்கிறோன்னா அது வேற விஷயங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். ஆர்கானிக்காக நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோன்ட்டு. சரிங்களா? அது குறைஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து நல்ல வழியில் போகலன்னு அர்த்தங்க. ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டடினா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக 2 hour 3 hour கூட கேட்குற வாஞ்சே இருக்கலாம். ஆனால் இப்போது 1/2 hour உட்காரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனாக்கா நம்ம வந்து கரெக்டான பாதையில் போல விசுவாசம் வளரலன்னு அர்த்தங்க. 2 கொரிந்தியர் 13:5 வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? பார்த்தீங்களா? சோதித்து பாருங்க. நீங்க கரெக்டாக இருக்கிறீங்களான்னு சோதித்து பாருங்க. அடிக்கடி நம்ம வந்து பார்க்கணுங்க. கரெக்டாக இருக்கிறோமா? என்ன பண்ணலான்னாக்கா, நம்மளை வந்து ஒரு பைபிள் கேரக்டருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ எனக்கு வந்து அப்போஸ்தலர் பவுல்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவர் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்த மாதிரி ஜீல் என்கிட்ட இருக்குதா? தானியல் மாதிரி நான் வந்து ஜெபம் பண்ணுறேனா? யோசிப்பு மாதிரி மற்றவங்கள நான் மன்னிக்கிறேனா? இதெல்லாம் பார்க்கணுங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ மாதிரி என்கிட்ட வந்து அந்த நீடிய பொறுமை இருக்குதா? இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. இவ்வளோ கேரக்டர்ஸ் ஏன் பைபிளில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிறோமான்ட்டு பார்க்குறதுக்காக தான். இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இல்லைங்களா? ஸோ இவங்கெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. எப்படி ஒரு விசுவாசி இருக்கணுன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இவங்கெல்லாம். 2 பேதுரு 1:3-9 நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கேரக்டர் என்ன ஆகணும்? ஆட் ஆகிட்டே போகணும்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சாடகத்தையும், இச்சாடகத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோ கேரக்டர் சொல்கிறாருங்க. இந்த கேரக்டரில் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ? இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். சத்தியத்துக்கு வரும்போது நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருது. நான்லாம் பொறுத்துக்கவே மாட்டேன் யாருன்னா தப்பு செஞ்சா. அப்படி இருக்கக்கூடாது. நீடிய பொறுமை வந்து தாசியாக இருக்கணும். இச்சடக்க வந்து தாசியாக இருக்கணுங்க. நாலேஜ் வந்து தாசியாக இருக்கணும் இல்லையா? எல்லாமே வந்து தாசியாக இருக்கணும் பாவத்தை தவிர. பாவம் வந்து கம்மியாக இருக்கணும். கம்மியாயிட்டா போனோங்க நம்ம லைஃப்பில். அது வந்து அதிகரிச்சுட்டு போனால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடியில் விசுவாசத்தில் நம்ம இல்லைன்ட்டு அர்த்தம் ஆகிடும். 12வது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினசரி நம்மளையே வந்து நம்ம சிலுவையில் அறையணுங்க. பேப்டிசம் நம்ம வந்து எந்த எண்ணத்தில் எடுக்கிறோம்? இனிமேட்டு வாழ்வது இயேசு கிறிஸ்துவுக்காக, உலகத்துக்காக அல்ல அப்படின்றோம் இல்லைங்களா? அப்படி சொல்லிட்டு திருப்பி உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? மாம்சத்துக்காக வாழ்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பார்த்தீங்களா? ஆவியினால் என்ன பண்ணணும்? சரீரத்தின் செயல்களை வந்து அழிக்கணுங்க. இப்போ யோசிப்பு இருந்தாரு, பாவம் செய்கின்ற அந்த ஒரு இடம் அங்கே சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா? என்ன பண்ணுறாரு? அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. நம்ம எவ்வளோ இடத்த விட்டு ஓடி இருக்கிறோம்? அங்கே பாவம் இருக்குதுன்னு தெரிஞ்சே நம்ம அங்கே போகிறோமா? அப்படி போனோம்னு வச்சுங்களேன், பாவம் செய்கின்ற அந்த ஆசை நம்ம மனசில் வேரோங்கி இருக்குது அப்படின்ட்டு அர்த்தங்க. கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் அவயங்களில் இருக்கக்கூடாது. மார்டிஃபை பண்ணுங்க அப்படின்றாருங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னுமே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்ட்டு அர்த்தம். ஒரு பொய் வேஷம் போட்டுட்டு இருக்கிறோன்ட்டு அர்த்தங்க இல்லைங்களா? சிலுவையில் அறையணுங்க. இந்த இந்த அசுத்தமான விஷயங்களை வந்து நம்ம சிலுவையில் 1 தீமோத்தேயு 4:7-8 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கின்ற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. எதுக்கு முயற்சி பண்ணணும்? தேவ பக்திக்கு. எதை விடணும்? அனாவசியமான டாக்ஸை வந்து விடணுங்க, லூஸ் டாக்ஸ். இப்போ உலகத்தார் என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே உக்காந்துட்டு திண்ணையில், டீ கடை பெஞ்சு, சரிங்களா, முக்கியமான இடத்துல நின்றுட்டு சும்மா எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பாருங்க. உலக காரியங்கள், என்டர்டெயின்மெண்ட், பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, இதை தான் பேசிகிட்டு இருப்பாருங்க. இதில் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பேசணும்? தேவ பக்திக்கு ஏதுவான பேச்சுக்களை வந்து நம்ம பேசணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தி இந்த ஜீவனுக்கு மாத்திரம் இல்லை, வரப்போகிற ஜீவனுக்கு வந்து அதில் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் இருக்குதுங்க. ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஜனங்க மத்தியில் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? முன்ன மாதிரி இல்லைங்க. ஆனால் நம்மக்கிட்ட எந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கணும்? நம்ம தேவனுடைய பிள்ளை, நமக்கு தேவ பக்தி தான் ரொம்ப முக்கியம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் நம்மக்கிட்ட இருக்கணுங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, தினந்தோறும் நம்ம பாவங்களை குறித்து என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட போய் மன்றாடி பாவ மன்னிப்பை கேட்கணும். தேவனே, இந்த பாவம் எனக்குள்ள இருக்குதுப்பா. ஒரு பாவத்தையும் பேர் சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். அப்படி சொல்லனாக்கா அந்த பாவத்தின் மேல நமக்கு அன்பு இருக்குது, ஈர்ப்பு இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லணுங்க இல்லைங்களா? நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும். நம்ம தேவன்கிட்ட போயிட்டு சொல்லணும், தேவனே, இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியில வர முடியல தேவனே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பார்த்தீங்களா? தாவீது ராஜாவோட பாவத்தை ஏன் தேவன் மன்னித்தாரு? ஒரு பாவத்தை கூட அவர் விட்டு வைக்கலங்க. தெளிவா தேவன் கிட்ட போய் என்ன பண்ணாரு? மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம தேவன் கிட்ட போய் தினந்தோறும் மன்றாடினாங்க, தேவனே, இன்னைக்கு நான் வந்து தப்பான ஒரு விஷயத்த பார்த்துட்டேன், தவறா ஒருத்தரை பத்தி பேசிட்டேன், நான் வந்து அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது தேவனே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மனதார வந்து நம்ம பாமணி கேட்குறோம். அதுல என்ன தெரியுது? இதுல இருந்து வெளியே வரணுன்ற அந்த ஒரு மனசு நம்ம கிட்ட இருக்குதுன்ட்டு அர்த்தங்க. சொல்லணும் ஒன்னொன்னும். நமக்கு பாவம் என்னன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா தேவன் அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இல்லைன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. சங்கீதம் 51:2 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். பாத்தீங்களா? நீங்க
நீங்க என்ன சுத்திகரிங்க தேவனே, நீங்க சுத்திகரித்தால் நான் பரிசுத்தம் ஆகுவேன்ற அந்த உறுதிப்பாடு தாவீது ராஜாக்கிட்ட இருந்துச்சு. நம்மகிட்ட இருக்கணுங்க. இல்லைங்களா? மூடி மறைக்க கூடாது. தேவன் கிட்ட மன்றாடணும். தேவனே என் பாவங்களை மன்னியுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க தேவனே அப்படின்ட்டு தினசரி நம்ம கேட்கணும். ஏன்னா பாவம் இல்லாத நாட்களே நம்ம வாழ்க்கையில இல்லை. மறக்க கூடாதுங்க. தேவன்கிட்ட போய் சொல்லணும், தேவனே இந்த பாவத்தை இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன்ப்பா, மன்னியுங்க தேவனே அப்படின்ட்டு கேட்கணுங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா? பாவம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க யாருங்க? அவங்களையே அவங்க வஞ்சிக்கிறவங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுனாக்கா, பாவம் இல்லைன்ட்டு சொன்னா நம்ம பொய்யர் அப்படின்னு. இல்லைங்களா? நம்ம கிட்ட சத்தியம் இல்லைன்ட்டு அர்த்தம் ஆயிடுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். பாத்தீங்களா? எல்லா பாவத்தையும் என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். ஆனா நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கணுங்க. 14வது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, மத்தவங்களுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யும் போது அவங்க கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். வெறும் தேவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது. கண்ணுக்கு எதிரே இருக்குவாங்க அந்த சகோதரனோ சகோதரியோ, பார்த்துட்டு அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சிருக்கிறோன்ட்டு. நமக்கும் நல்லா தெரியும். இல்லைங்களா? கடினமான இதயத்தோட அவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம போகக்கூடாதுங்க. மனதார போயிட்டு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். பிரதர், உங்களுக்கு விரோதமா நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன் பிரதர், உங்களையே நான் தப்பா பேசியிருக்கிறேன் பிரதர், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது தேவனோட நாம அங்க மகிமைப்படுங்க நிச்சயமா. ஏன்னா தேவனோட ஆவி அங்க இருப்பதுனால அவங்களும் நிச்சயமா மன்னிப்பாங்க. நம்மளும் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையலாங்க. இல்லைங்களா? நம்ம மனசு என்ன ஆகுதுங்க அப்போ லேசாகுங்க. இல்லையா? ஸோ இல்லைன்னு வச்சுங்களேன், மனசு ஒரு லேசான இதுல வராது. நம்ம போய் மனதார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளையின் அடையாளம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கின்றது. பாத்தீங்க, பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். பாவத்தை அறிக்கையிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 15வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்க நம்மளுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது அவங்களோட பாவத்தை மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுங்க. அவரே நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கலாம், அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுங்க. ஈவந்தோ அவங்களோட மிஸ்டேக்கா இருந்தா கூட நம்ம தாராளமா அவங்கள மன்னிக்கணும். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா நடந்துக்கலாங்க. மன்னிக்கிறது மூலியமா தான் இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்மளால வெளிப்படுத்த முடியும். கோவ காட்டுறது மூலியமாகவோ, சண்டை போடுறது மூலியமாகவோ, அவங்களுக்கு விரோதமா நம்ம கேஸ் கொடுக்கறது மூலியமாகவோ நம்ம கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியாதுங்க. சரிங்களா? நம்ம மன்னிக்கிறது மூலியமா தான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நிரூபிக்க முடியுங்க. மத்தேயு 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். பார்த்தீங்களா? தேவன் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்கணுங்க. 16வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, மற்றவங்கள மீட்டெடுக்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மத்தியில ஒரு சகோதரனோ சகோதரியோ ஏதோ ஒரு பாவத்துல சிக்கிட்டாங்க. நம்ம இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் சுமத்தி அவங்க மேல புகார் கொடுத்து அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க சபைக்கு இனிமேட்டு வரவே கூடாது அப்படின்ட்டு புறக்கணிக்க கூடாதுங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி, எனக்கும் இந்த மாதிரி பாவம் இருந்தது சகோதரா, நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இதுலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை கொடுக்கணுங்க அந்த பாவத்தை விட்டு விலகி வர்றதுக்கு. ஒருவேளை நம்ம எல்லோரும் அவங்கள ஒதுக்கி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாதுங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, சாந்தமா அவங்க கிட்ட நடந்துக்கும் பொழுது, பொறுமையா அவங்க கிட்ட இருக்கும் பொழுது, அவங்கள ஊக்கப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே ரியலைஸ் ஆகி அதுலேருந்து வெளியே வருவாங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டியதுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவரனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா? நீங்க என்ன பண்ணணும்? சீர்பொருத்த பண்ணுங்க.
சரிங்களா? அவங்கள என்ன பண்ணக்கூடாது, மனச காயப்படுத்தி, இனிமேட்டு நீ இந்த இடத்துக்கு வரவே வராதன்னு சொல்லி இது பண்ணக்கூடாதுங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கணும். இதுதான் வந்து கிறிஸ்துவின் அன்புங்க. நம்மளும் வந்து பாவிகளா தான் இருந்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து மரித்தாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாரி நம்மளும் வந்து மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி குடுக்கணுங்க. தேவன் இதுதான் நம்மகிட்ட இருந்து விரும்புறாரு. இல்லையா? ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாத்தீங்களா? பலம் இருக்குது உனக்கு. பலவீனங்களை என்ன பண்ணணும்? தாங்கணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க. இதுதான் வந்து தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்க. 17வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சத்தியத்தை மற்றவங்கள்ட்ட நம்ம பகிர்ந்துக்கணுங்க. எத்தனை பேருக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சத்தியத்துக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிருக்கோம் இல்லைங்களா? யாராவது ஒருத்தருக்காவது நம்ம எடுத்து சொல்லணுங்க இந்த சத்தியத்தை. சரிங்களா? முயற்சி எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி தினந்தோறும் நமக்கு கிடைக்குங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா நம்ம பயன்படுத்திக்கணுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சம்மேயாவிலும் பூமியின் கடைசி படையேந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? நீங்க வந்து எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்ம சாட்சியா இருக்கோம். யோசிச்சு பார்க்கணுங்க. 18வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சகோதர ஐக்கியத்தை வந்து நம்ம விட்டு விடக்கூடாதுங்க. கடைசி காலத்துல ஃபெலோஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு சபையாக தான் என்ன ஆகுதுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையிறது. தனியா வந்து இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 நம்ம படிக்கும்போது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல், பாத்தீங்களா? சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சபை கூடுதல் எதற்காக நம்ம வந்து பண்றோம்? ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிளை வந்து சபையில பார்க்கலாம். நிறைய கவுன்சிலிங் வந்து நமக்கு கிடைக்கும். காலியான நிறைய விஷயங்களை வந்து சபையில நம்ம கத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு கூடும்போது தான் நடக்குங்க. சரிங்களா? ஃபெலோஷிப் இல்லைனா வந்து நிச்சயமாக நடக்காது. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கவுன்சிலிங் வேணும்னாக்கா, நான் வந்து சகோதர சகோதரி கிட்ட தான் கேட்கணுங்க. உலகத்தார்ட்ட போய் கேட்க முடியாது இல்லைங்களா? ஃபெலோஷிப் இல்லைனா இது எதுவுமே நமக்கு வந்து நடக்காதுங்க. 19வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம படிக்கின்ற ஒவ்வொரு வசனத்தையும் வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நம்ம சத்தியத்தை கேட்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாதுங்க. சத்திய வசனத்தை செய்யறவங்களா நம்ம இருக்கணுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பார்த்தீங்களா? அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும். வெறும் கேட்டுட்டு விடுறவங்களா நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஆழமா அந்த வசனம் இதயத்துல இருக்கணும். அதன்படி தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம நடத்தணுங்க. யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் இருக்குன்றாருங்க. சத்தியம் நல்லா தெரியும். ஆனா அதன்படி நான் வாழல. ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன்னாக்கா அது எனக்கு பாவம்தான். இல்லைங்களா? நிச்சயமா நான் பாவிதாங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கின்றான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. பாத்தீங்களா? பொய்யன் சத்தியம் இல்லாதவன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கலனாக்கா இப்படிதான் நம்ம இருக்கிறோம்ட்டு அர்த்தம். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. 20வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, மரண பரியந்தம் தினந்தோறும் நம்ம நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணுங்க. மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. யார் வந்து மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவ கிரீடத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருங்க. ஸோ அதன்படி நம்ம தினந்தோறும் இந்த விசுவாசத்துல உறுதியாக தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்.